கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்தவ ஜனமே ஜாக்கிரதை. இஸ்ரவேல் தேசம் நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்குமானால் கடைசி காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம். யுத்தம் வாசப்படியில் நிற்கிறது. எல்னினோ பஞ்சம், யுத்தத்தினால் ஏற்படும் பஞ்சம், கொள்ளை நோய், இயற்கை பேரழிவு என்று தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது. மணவாளனுக்காய் ஆயத்தமாயிருங்கள். நோவா 100 வருட காலமாக பிரசங்கித்து கொண்டிருந்தான். ஆனால் 8 பேர் மாத்திரம்தான் பேழைக்குள் போனார்கள். அதே போல சில வருட காலமாய் எம்டி ஜெகன் அவர்கள் வருகையை குறித்து பொதித்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் விழித்துக்கொள்வோம், நாம் ஆயத்தமாவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்க கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்குனாலே கடைசி காலம் தான் அர்த்தம். எல்லா மிருகங்களும் ஒரு இடத்துக்கு வருது. உலகத்துல உள்ளது எல்லாம் ஜோடு ஜோடா. எவ்வளவு பெரிய அடையாளம்! வசனம் சொல்லுது, ஜனங்கள் உணர்வில்லாது இருந்தார்கள். அதே நிலைமைதான் இன்னைக்கு திருச்சபைக்கு. உலகம் ஞானத்துல இருக்கு, அறிவு பெருக்கத்துல இருக்கு. அவனுக்கு அது தெரியாது. ஆனா நீங்க தேவ ஞானத்துல இருக்க வேண்டாமா? வசனத்தை வாசிக்க வேண்டாமா? இல்ல, கர்த்தர் கிருபை உள்ளவரு, அதெல்லாம் நடக்காது, ஆகாது, அப்படிலாம் விடமாட்டாரு அப்படின்னா ஒரு நாள் வரும், நீங்கள் நினையாத நேரத்துல சடுதியாய் அந்த நாள் உங்கள் மேல் வரும். நானும் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. ஒரு பக்கம் யுத்தத்துக்கு எல்லா நாடும் ரெடியா இருக்கு. சைனா சொல்லுது, இஸ்ரவேல் நியூக்ளியர் யுத்தம்னு ஒண்ணு ஆரம்பிச்சுச்சுன்னா இஸ்ரவேல்ங்கிற நாடு இருக்காது. சைனா நேரடியா சொல்றோம் அப்படின்னு சொல்லுது. ரஷ்யா சொல்லுது, ஈரானின் எதிரி என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லுது. சைனா சொல்லும் போது சொல்றாங்க, அதோடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு, இஸ்ரேல் ஈரான் மேல மட்டும் இல்ல, எந்த நாட்டு மேல அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணாலும் இஸ்ரேலுங்கிற நாடு உலகத்தில் இருக்காது, அவங்கள வேனிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. யுத்தம் வாசப்படியில் நிக்குது. ஒரு பக்கம் எல்னினோ பஞ்சம் உச்சத்துல நிக்குது. அடுத்த 1.5 வருஷம் இருக்குன்றாங்க. இதோட யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பஞ்சம் இருக்கு. மூணாவது மிகப்பெரிய கொள்ளை நோய் உலக சுகாதார மையம் 2வது தடவை அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அதுல அவங்க சொல்றாங்க, கோவிடுக்கு போட்ட வேக்சின் இதுக்கு யூஸ் ஆகாதுன்ட்டாங்க. இது வேற வேரியன்ட், யூஸ் ஆகாதுன்ட்டாங்க. 3, 4 மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள், பூமி அதிர்ச்சிகள் இன்னும் வரப்போகுதுங்கிறாங்க. 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு ஜப்பான் சொல்லுது. அவங்க நாட்டுல வரப்போதான். எல்லா நாடும் சொல்லியிருக்கு. இயேசு சொன்ன அத்தனை அடையாளங்களும் துல்லியமாய் தீர்க்கமாய் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. நாம அந்த இடத்துல நிக்கிறோம். அந்த காலகட்டத்துக்குரிய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதற்கு முன்பதாக ஒரு யுத்தம் வரும். செகண்ட் வேர்ல்ட் வார், ஹிட்லர் காலம். அதுவும் பைபிள் இருக்கு, ஏசாயால. அந்த காலம் அப்படியே இருக்கு, ஆமோஸ் புத்தகத்துல இருக்கு. அது நடந்துச்சு. அப்ப யாரு இருந்தா? நம்ம தாத்தாக்கள் இருந்தாங்க. அந்த தீர்க்க தரிசனம் நடந்துச்சு. அதே மாதிரி தான் இப்ப சொல்ற தீர்க்க தரிசனம் நம்ம காலத்துக்குரியது. இப்ப நாம அதுல இருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுது? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப இயேசு சொன்ன இத்தனை துல்லிய காரியங்கள் வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து 100% நிறைவேறுமானால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்றாரு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வருகைக்கான அடையாளம். இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் எப்ப வரும் தெரியாது. அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியாது. சோ இந்த காலகட்டத்தில் அந்த வருகை வரும். இயேசு கிறிஸ்துவை நெடுநாள் காத்திருக்கிற நாள் வரப்போது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதே மாதிரிதான் 300 வருஷம் ஏனோக்கு சொல்லிட்டு இருந்தார். 1000 பரிசுத்தவான்கள் தேவன் பூமியை நியாயத்திற்க வருகிறார், எவனும் கேட்கல. அப்புறம் ஒரு 500 வருஷம் சவுண்டே இல்ல, அமைதியா இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தன் எழும்புறார், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, உலகம் அழிய போது, பேழை கட்டுறோம், அடையாளத்தை பாருங்க, தேவன் சொன்ன மாதிரி கட்டுறோம், வாங்க. ஒரு வயல வரல, சிலராகிய 8 பேர் மாத்திரம். வசனம் சொல்லுது. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். 500வது வருஷம் சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றார். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாசம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஆதியாகமம் 7:11 சொல்லுது. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஆனா ஒருத்தன் கூட பேழைக்குள்ள வரல. காரணம் என்ன? அசட்ட சொன்னாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். மத்திய 24:37-38 சொல்லுது, தேவன் வெள்ளம் வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். உணர்வில்லாத இருதயம். இவ்வளவு அடையாளம் நடக்குது, இவ்வளவு காரியங்கள் கர்த்தர் சொன்னபடி நடக்குது. நோவா காலத்துல அடையாளம் இருக்குமா? இருக்கு. ஒரே நாள்ல எல்லாம் நடக்கல. நோவா பேழையை கட்டினது ஒரு அடையாளம். ஜோடு ஜோடா ஒவ்வொரு மிருகமா உள்ள வருது. பேழைக்கு உட்பட்டன எங்க இருக்கிற மிருகமும் உள்ள வருது. நோவா வாங்கி எல்லாத்துக்கும் சாப்பாடு உள்ள சேர்க்கிறாரு.
யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லா மிருகமும் ஒரு இடத்துக்கு வருது, எவ்வளவு பெரிய அடையாளம். இன்னைக்கு சும்மா ஒரு பறவைகள் மொத்தமா பறந்தா எல்லாரும் பாக்குறான் என்னாச்சு. வீட்டுல இருக்கிற எல்லா கரப்பாம்பூச்சி ரோட்டுக்கு வந்தா சீனாக்காரன் சொல்றான் பூமி எதிர்ச்சி வரப்போகுது. மிருகங்கள்லாம் வித்தியாசமா நைட்டு கத்துச்சுன்னா நீங்க நினைக்கிறீங்க என்னமோ ஒண்ணு, நாய் ரொம்ப மோசமா கத்துது. ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு அடையாளம் இருக்குல்ல. எல்லா மிருகங்களும் ஒரு இடத்துக்கு வருது, உலகத்துல உள்ளது எல்லாம் ஜோடு ஜோடா. எவ்வளவு பெரிய அடையாளம். வசனம் சொல்லுது, ஜனங்கள் உணர்வில்லாது இருந்தார்கள். அதே நிலைமைதான் இன்னைக்கு திருச்சபைக்கு. இத்தனை அடையாளங்கள் துல்லியமா நடக்குது. கண்களுக்கு முன்பாக பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, சீர்கேடாக இருக்கிறது. அருவருப்புகள் உலகம் முழுக்க சட்டமா மாறிடுச்சு. நீதிமன்றங்களிலே நீதி இல்லை. கர்த்தர் சொன்ன எல்லாம் கரெக்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா சபைக்கு மட்டும் உணர்வு கிடையாது. இன்னும் சபை எக்ஸ்கியூஸ், அதெல்லாம் நடக்காது, ஆகாது, வராது. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது கண்ணுக்கு முன்னாடி. உங்க கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குனால கடைசி காலம் தான் அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, அவன் பூமியில கடைசி காலத்துல தான் வருவான்னு. கிபி 70 காணாம போனவன் 1850 வருஷம் கழிச்சு 1948 வந்திருக்கிறான். அந்த தேசம் திருப்பி இருக்கு. இதுலயே புரிஞ்சுக்க வேணாமா தேசம் சொன்ன தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்குதுன்னு. ஆனா உலகம் ஞானத்துல இருக்கு, அறிவு பெருக்கத்துல இருக்கு, அவனுக்கு அது தெரியாது. ஆனா நீங்க தேவ ஞானத்துல இருக்க வேண்டாமா? வசனத்தை வாசிக்க வேண்டாமா? இன்னும் நீங்க உலக ஞானத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு சேட்டிலைட் இருக்கு, செல்போன் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, பைபிள் வாசனலாம் அந்த காலத்து ஓல்டு பழசு. நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. காலங்கள் மாறும், ராஜாக்கள் மாறுவார்கள், எல்லாம் மாறும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. இனி உங்களுக்கு காலம் செல்லாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இனி உங்களுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்ப நமக்கு இருக்கிற நேரம் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிற நேரம். மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்டுருச்சு. இனி ஒவ்வொரு நாளும் உங்க தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணணும், காத்திருக்கணும். எண்ணெய் இருக்கிறதா, நெருப்பு எரிகிறதா, அபிஷேகம் கரெக்டா இருக்கா, உன்னுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு போகாமல் இருக்கிறதா, இன்னும் அக்கினி எனக்குள்ள எரிகிறதா, என் தரிசனம் கரெக்டா இருக்கா, மணவாளன் எப்ப வருவார்னு காத்திருக்கிற நேரத்துக்கு வந்தாச்சு. இல்ல, கர்த்தர் கிருபை உள்ளவரு, அதெல்லாம் நடக்காது, ஆகாது, அப்படிலாம் விடமாட்டாரு அப்படின்னா ஒரு நாள் வரும். நீங்கள் நினையாத நேரத்துல சடுதியாய் அந்த நாள் உங்கள் மேல் வரும். அது மப்பும் மந்தாரமான நாள் என்று யோவேல் புஸ்தகம் சொல்லுகிறது. நினையாத நாளிகையில் நடக்கும். அசட்டையா மட்டும் இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அல்லேலூயா. இனி இருக்கிற ஒவ்வொரு காலத்தையும் கர்த்தருக்கு முன்பாக செலவிடுங்க, காத்திருங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் காத்திருங்க, வேத வாசிப்புல காத்திருங்க. எப்போ வருவீர் இயேசுவேன்னு காத்திருங்க. ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலம் மிக நெருக்கமாயிருச்சு. அல்லேலூயா. நமக்கும் அவருக்கும் ஒரே ஒரு கதவு தான் டிஃபரன்ஸ். வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். நாம இந்த பக்கம் நிக்கிறோம். கதவை திறந்தால் நம்மை அழைத்து கொண்டு கர்த்தர் போவார். அதுக்கப்புறம் கதவை தட்டினாலும் திறக்க மாட்டாரு. அந்த பக்கத்துல இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், இந்த பக்கத்துல இருக்கிறவனுக்கு நரகம். ஆனா டிஃபரன்ஸ் ஒரே கதவு தான். இன்னைக்கு நன்மை தீமை ரெண்டு நம்ம முன்னாடி இருக்குது. ஜீவ விருட்சம் நம்ம முன்னாடி இருக்குது. கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா.